ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியை வச்சு ஒரு தோசை செய்யலாம். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைம் இது நம்ம பொரி இருந்துச்சுன்னா இந்த தோசை செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு பொரி இருக்குது, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரவை அரை கப்பு, அதை இதையும் போட்டுக்கலாம். மோர் ஒரு கப்பு, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம் மிக்ஸி ஜாரில். ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சாச்சு, இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து ஈனோவோ இல்லைனா பேக்கிங் சோடா அது போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவை வச்சுருக்கேன். இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டாச்சு. இது வேகட்டும், வெந்தோன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொரி தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொரி தோசை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னியோட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ரெசிபி போட ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.